வங்காளதேசத்தில் அமைந்துள்ள புதிய இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நோபல் பரிசு வென்றவரான 84 வயது முகமது யூனூஸ் பொறுப்பேற்றுள்ளார். டாக்காவிலுள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் முகமது யூனூஸுக்கு அந்நாட்டு அதிபர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இடைக்கால அரசின் உறுப்பினர்களாக யூனூஸுடன் 17 பேர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். வரலாறு காணாத கலவரம் மற்றும் வன்முறைகளை நிறுத்தி அந்த விரிகுடா நாட்டில் மீண்டும் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவதே யூனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் பெரும் சவாலாகும். சமூக அக்கறை கொண்ட தொழிலதிபர், பொருளாதார மேதை, ஏழைகளின் நலன் காக்கும் வங்கியாளர் என்ற பன்முக தன்மையுடைய யூனூஸ் வங்காளதேச மக்கள், குறிப்பாக மாணவர் சமூகத்தில் மிகவும் பிரபலமானவர் ஆவார். பரம ஏழைகளுக்கு குறுங்கடன் மைக்ரோ பைனான்ஸ் தரும் முறைக்கு அந்நாட்டில் முன்னோடியாக இருந்த கிராமின் பேங்க் நிறுவியதற்கு 2006 அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்ற யூனூஸ் அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக முன்னதாக செய்திகள் வெளியானதால் அவரின் செல்வாக்கை ஒடுக்க அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு.